வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மரத்தினடுக்கு வந்திருக்கேன். பெரிய புளியா மரத்தில் பெரிய தேன் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட 5 லிட்டருக்கு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஏன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே பூச்சி இருக்குது, எல்லாமே புகை போட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. இது ஃபுல்லாகவே பெரிய கட்டி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா சீல் போட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே அடைய போகிறோம், அறுத்து தள்ள மாட்டோம். பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுத்துருவோம். என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறுக்கும்போது என்ன ஆகுதுன்னா தேனீக்கள் வந்து இங்கேருந்து ஓடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இது இங்கே ஃபுல்லாக குஞ்சு முட்டை எல்லாமே அது இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதனால் அந்த இடத்துல இருக்கிற அடையை அப்படியே விட்டுருவோம். மற்றபடி இந்த தேனை வச்சு நம்ம இப்போ அறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இது அறுத்து எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது குடும்பம் அழியாது, இங்கேயும் மறுபடியும் ஸ்டே பண்ணிக்கும், இங்கேயும் வச்சுக்கும். மறுபடியும் ஒரு மாதம் கழிச்சு நல்லா தேன் எடுத்துக்கலாம். இதுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் குறையாமல் வரும் தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடையோடையே நம்ம அறுத்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ தேன் அறுக்கிறது வந்து அப்படியே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். அறுத்து எடுத்தாச்சு. இது ஃபுல்லாகவே அறுத்து எடுத்துன்னு பார்த்தீங்களா, உலக இது பூரா வடித்து எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆள் இருக்கிறது மரத்து மேலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த இடம் இங்கே இருக்கிறதுனால ஓடாது, பூச்சி இங்கே ஸ்டே பண்ணிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக அறுத்து கட்டி கட்டியாக இப்போ கவரில் போட்டு பக்கெட்டில் போட்டாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே இறக்கணும். ஒரு ஆளுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 60-70 அடி உயரத்தில் இருக்கேன், புளியாமரத்தில் இருக்கேன். பூச்சி ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லைட் ஒன்று வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு லைட் வச்சுருக்கேன். பூச்சியெல்லாம் போய்ட்டு அங்கே உட்காந்துருக்கு. அதனால் வந்து பூச்சி கூட்டம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா பக்கம் நகர முடியாது, அந்தளவுக்கு வந்து சுற்றிக்கும் அந்த லைட்டு செல்லில் படம் எடுக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துன்னு வந்து தேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கிலோ இருக்குது. ஏன்னா பக்கெட்டோடு சேர்ந்து ஒரு 9 கிலோ இப்போ இருக்குது. அப்படி தூக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபுல்லாக சீல் போட்டுருக்கு. அப்படியே கவரில் எடுத்து வச்சுருக்கோம். ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ போயிடுச்சு. கிட்டத்தட்ட இது 8.5 கிலோ தேன் இருக்குது. இது வந்து அப்படியே கொரியர் போட்டு நம்ம அனுப்ப போகிறோம். தேன் தேவைப்படும், நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி.